என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் 2 தவறான பொருட்கள் இருக்கின்றது. உடனே அதை நீ அப்புறப்படுத்த வேண்டும். அந்த தவறான பொருட்கள் அங்கு இருப்பதனால்தான் இந்த வராகி என்னால் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை. என் குழந்தையே, இதை நீ தெரிந்து செய்யவில்லை. உன்னையே அறியாமல் என் குழந்தையின் கவனத்திற்கு வராமல்தான் இது போன்ற விஷயம் நடந்து விட்டது. அதனால் என் குழந்தை, இந்த தாயானவள் நான் சொல்வதை கேட்டு உடனடியாக அதை நீ அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடு. ஏன், உன் வராகி அம்மா என்னால் மட்டுமல்ல, எந்த தெய்வத்தினாலும் இது போன்ற சூழ்நிலை இருந்தால் அங்கு தங்கி இருக்க முடியாது. அதனால் என் குழந்தை, நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சரியாக கவனத்தில் கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து விடுவாயானால் உன்னுடைய இல்லத்திற்குள் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லா நாட்களிலுமே நீ நினைத்தது போல பல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, இது போன்ற நம் இல்லத்தில் தெய்வம் தங்கி இருந்தால்தானே நல்லது நடக்கும். தெய்வம் தங்கி இருக்காமல் போவதற்கு என்ன நடந்து விட்டது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்திருந்தாயானால் என்றோ உனக்கு இதற்கான தீர்வுகள் கிடைத்திருக்கும். அதற்காக தெய்வம் குடியிருந்து விட்டால் உடனடியாக உனக்கான வெற்றி கிடைத்துவிடும் என்று அம்மா சொல்ல வரவில்லை. உனக்கு நல்ல வழி பிறந்திருக்கும் என்றுதான் சொல்கின்றேன். எந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை நீ எளிதாக பெறுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி இருப்பாய் என்றுதான் சொல்கின்றேன். நீ தெய்வத்தை தேடும் பொழுது தெய்வத்திடம் இருந்து உனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றால், தெய்வத்தின் அருள் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால், என் பிள்ளை, அதற்கு தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறதா, அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீ உருவாக்கி வைத்திருக்கிறாயா என்று சற்று பார்க்க வேண்டுமல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் தெய்வங்கள் வர முயற்சி செய்து வர முடியாமல் நின்று கொண்டிருப்பது உண்மை. அதற்காக உன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றோ உன்னை கவனிக்கவில்லை என்றோ அர்த்தம் கிடையாது. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் உன்னுடைய பூஜை அறையில் இருந்து அவர்கள் ஆசி வழங்குவது என்பது நிச்சயமாக பெரிய விஷயம் அல்லவா? தெய்வம் எப்பொழுதும் இல்லத்தில் இருந்து கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியே ஓடிவிடும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்கே தங்கி இருக்காது. அதற்காகத்தான் இந்த வராகியானவள் இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியை முக்கியமான செய்தியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, சற்று சிந்தித்து பார். எதனால் நம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது? ஒன்று, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். இரண்டாவது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவம் இல்லாமை. எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டுத்தான் செய்ய நினைக்கின்றாய். எங்கே நாம் இதை செய்ய தொடங்கினால் இதற்கு பின்னால் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்கின்றாயே தவிர பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நீ யோசிப்பது கிடையாது. என் தங்கமே, இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ மாறி மாறி செய்து கொண்டிருப்பதனாலும் தெளிவான மனநிலையில் இல்லாமல் இருப்பதனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்று இருப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுவதனாலும் தான் உனக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால்
என்றால் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ தோய்ந்து விடக்கூடாது. தெய்வத்திற்கு பூஜைகளை செய்கின்றாயா? அன்று அந்த அளவிற்கு மன திருப்தியோடு நீ பூஜைகளை செய்ய வேண்டும். தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைக்கு எந்த அளவிற்கு தெய்வத்திற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு நாம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா உன்னை எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை. எனக்கு தெரியும் என் பிள்ளை, நீ தெய்வங்களை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வணங்குகின்றாய் என்று. இருந்தாலும் உன்னை அறியாமல் சில தவறுகள் நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? என் பிள்ளை, அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் சிலவற்றிற்கு இதுவே ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சில நாட்களில் தெய்வம் வந்து அமர நினைக்கும் பொழுது அங்கே இந்த பிரச்சனைகள் இருந்ததனால் அவர்கள் அங்கே இருக்காமல் உனக்கு மட்டும் ஆசிகளை வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு புரிந்தது இது நீ கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம்தான் என்று. நான் இப்பொழுது சொல்லிவிட்ட பிறகும் இதை கவனிக்காமல் விட்டேன் என்று நீ சொல்ல முடியாது. அம்மா சொன்ன பிறகு இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். இந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் தெய்வத்தினுடைய நடமாட்டத்தை உன்னுடைய பூஜை அறையில் நீ அமரச் செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்து விட்டால் போதும். நான் சொல்கின்ற முதலாவது பொருள் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் ஓர் மூலையில் ஒரு முக்கில் சிறு ஒட்டடை இருக்கின்றது. இந்த ஒட்டடையானது தீய சக்திகளை அமர வைக்கக்கூடியது. நல்ல சக்திகளை தங்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடியது. உடனடியாக அந்த ஒட்டடையை அங்கிருந்து அப்புறப்படுத்து. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளிலும் ஒட்டடைகள் அவ்வப்பொழுது தேங்கும் பொழுது அதனை நீ சுத்தம் செய்துவிட வேண்டும். இதற்கெல்லாம் நீ மற்ற நாட்களில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதேனும் அதிசக்தி வாய்ந்த நாட்கள், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளிலும் தெய்வங்களுக்கு பூஜையை செய்ய நினைக்கின்ற நாட்களிலும் இதனை நீ சரியாக செய்து விட்டாலே போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். என் தங்கமே, அடுத்ததாக உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு மூலையில் சிக்கி தவிக்கின்றது. அதையெல்லாம் உடனே எடுத்து சுத்தப்படுத்தி விட வேண்டும். மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை, காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. இதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும். என் தங்கமே, சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது என்னவென்று ஆராயாமல் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றினாலே போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் பின்னால் சரியாக உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் வந்து விட்டது என்றால்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அதனால் என் குழந்தையின் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்து விட்டது. இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கவிருக்கின்ற சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டு நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் போதும். என்றுமே என் பிள்ளைக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று நிச்சயமாக இனிமேல் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, ஐயோ தவறு செய்து விட்டோமே என்றெல்லாம் பதற்றப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வராகி உன்னுடைய தாயல்லவா? நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து செய்கின்றாயா, தெரியாமல் செய்கின்றாயா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்றும் உன் அம்மா எதுவும் தெரியாதவள் கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை அறியாமல் நடந்தது என்பது எனக்கு தெரியும். அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இது போன்ற தவறுகள் இனிமேல் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும்.
எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி என்றுமே இந்த தாயின் அரவணைப்போடும் எல்லா தெய்வங்களின் அன்போடும் உனக்கான வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இரு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.